ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: திருமணம் செய்ய மறுத்த காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, வணக்கம். காதலியை கத்தியால் குத்திய காதலன் அவராகவே தானாக சரணடைந்திருக்கிறார். இந்த கொலையின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. அதாவது பொள்ளாச்சி வடுகுவளையம் பகுதியில் உள்ள பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன், இவரது மகள் அஸ்விதா, வயது 19. இவர் கோவையில் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இந்த நிலையில் வீட்டில் இருந்து தனியாக இருந்துள்ளார். அப்போது அதிக சத்தத்துடன் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்துள்ளார். அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிர் வந்ததாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அதாவது பொள்ளாச்சி காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் சுருதி சிங் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில், அதாவது பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் தானாக அதாவது காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்ய மறுத்ததால் நான் கொலை செய்ததாக தானாக முன் அதாவது பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இறந்த மாணவியின் உடற்கூறு ஆய்வுக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதி.